கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த உபவாச ஜெபம் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெபமாய் மாறும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் உன்னதத்தின் தெய்வமே, நீரே எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆமென் நீர் ஊற்றும் உறைவிடவுமாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தர் நீர் நல்லவர். எங்கள் கர்த்தர் நீர் சதா காலங்களிலும் நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம். இந்த நாளிலும் எங்களோடு கூட இந்த ஜெபத்திலே ஆவியானவர்களோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட அளவில்லாமல் இருப்பதாக. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை போதித்து நடத்துவீராக. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் பண்ண வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நீ நல்ல கிருபைகளை தந்து கத்த நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களை நீர் போதித்து நடத்துவீராக. தேவனாகிய கர்த்தர் எங்களை போதித்து சகல சத்தியத்தின் வழியில் எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. உங்க இரக்கம் எங்களோடு கூட இருப்பதாக. உங்க தயவு எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி உற்சாகமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நல்ல உற்சாகமா பாடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் ஈழமுயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் ஈழமுயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே
இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து, ஓ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லார் சார்ந்திடவோ இகமதில் வேறு எமக்காருமில்லை. இயேசுவல்லார் சார்ந்திடவோ இகமதில் வேறு எமக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலையில் நாம் மகிமைப்படுத்துவோமா? வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும். வைத்தியராய் என்னோடு கூட இருந்து எனக்கு அவர் கொடுத்த விடுதலைக்காக, எனக்கு அவர் கொடுத்த அமீன் ஜெயத்திற்காக, சுகத்திற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இயேசுவல்லால் சார்ந்திடுகிற அமீன் இந்த உலகத்தில் எனக்கு வேற யாரும் இல்லை. ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. இரக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. அவர் நம்மேல் வைத்த அன்பும், அன்பின் நீளம் அகலம் ஆழம், அமீன் அது உயரமானது. அமீன் அதை அறிந்து உணர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சுதராய், உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதான ஒரு நல்ல பாத்திரங்களாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற நல்ல தகுதியுள்ள பாத்திரங்களாய் கர்த்தரங்களை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் மகா பெரியவைகள். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் பெரியவைகள், உம்முடைய இரக்கங்கள் பெரியவைகள், உம்முடைய தயவு பெரியது. ஆமென். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
என்றார் பறிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்பே. பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரண்டா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரண்டா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. 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 உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க 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 வாழ்க, உம் நாமம். ஓ இயேசு வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. அது சிந்தையில் அடங்கா சிந்து சமானமாய் சந்ததம் കാണുന്നു ഞാൻ. ഓ തേനിനി മയിലും യേശുവിൻ നാമം തൂയ മധുരമാമേ. തേനിനി മയിലും യേശുവിൻ നാമം തൂയ മധുരമാമേ. തേനിനി മയിലും യേശുവിൻ നാമം തൂയ മധുരം ആമേ. ഹല്ലേലൂയ ആമേൻ. എല്ലാവരും കർത്തരെ മഹിമപ്പെടുത്തുമോ?
அவர் நல்லவர், அவர் கிருபைகள் என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர். ஆமென். இயேசு என்கிற நாமத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். உலகம் நம்மை மேற்கொள்ள கூடாதபடிக்கு, உலகம் நம்மை அழிக்க கூடாதபடிக்கு அவன் இயேசு என்கிற நாமத்தை ஆண்டவர் நமக்கு தந்து இம்மட்டுமாய் அவர் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறாரே. அவருடைய குமாரனை தந்ததும் அல்லாமல் அவரோடு கூட ஆமென் சகல நன்மைகளையும் சகல கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிறாரே. அதை நினைத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், இயேசு ஒருவரே துதிக்கு பாத்திரர், இயேசு ஒருவரே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலவேளையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, உங்க அபிஷேகம் இன்னும் அதிகமாய் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஒரு அளவிட முடியாத ஒரு தேவ கிருபை, அளவிட முடியாத ஒரு தேவ பிரசன்னம், எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தெய்வீக வல்லமையை ஆவியானவர் எங்களுக்கு நீர் ஊற்றி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு கர்த்தர் நீர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஜெபிக்க வேண்டிய ஒரு உற்சாகத்தின் ஆவிய கர்த்தர் எங்களுக்கு நீர் தருவீராக. உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமென். ஸ்தோத்ரா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நன்றி தகப்பனே. ஆவியானவர்களோடு கூட இருந்து உங்க கிருபை இன்னும் அதிகமாக எங்களுக்கு நீங்க ஊற்றி தாங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த காலவேளையில் எல்லாரும் நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நீங்க வழி நடத்துவீங்க. ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் வேண்டாம், எங்களுடைய இஷ்டங்கள் வேண்டாம், எங்களுடைய ஆமென் சுய விருப்பங்கள் வேண்டாம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் எங்களை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீரோ அப்படி எங்களை நடத்தி செல்வீராக. சகல தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. சகல பொல்லாப்பிற்கும் தேவன் எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. உம்முடைய ஆளுகை இந்த நாளில் இந்த இடத்துல அளவில்லாமல் உண்டாகட்டும், அளவில்லாமல் உண்டாகட்டும், அளவில்லாமல் உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ராஜா. அளவிட முடியாத அந்த கிருபை, அளவிட முடியாத அந்த தெய்வீக அபிஷேகத்தால கர்த்தரங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் பலத்தால் தேவன் எங்களை இடை கட்டுவீராக. உன்னதத்தின் பலத்தால் நாங்கள் நிரப்பப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்தின் வழியிலும் நீதியின் வழியிலும் எங்களை செவ்வையாய் நடத்தி செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம், உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே
ஒவ்வொரு அவயவங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் கால்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் காதுகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாயை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எங்கள் இருதயமும் எங்கள் சிந்தையும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கட்டும். எங்கள் கைகள் தேவனுக்கு பிரியமானதை செய்யட்டும். எங்கள் கால்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கட்டும், பரிசுத்த வழியில நடக்கட்டும், நீதியின் வழியில நடக்கட்டும், செவ்வையான வழியில நடக்கட்டும். கர்த்தாவே, ஆவியானவர் நீர் பொறுப்படுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்தின் வழியிலும் சகல ஆமென் நீதியின் வழியிலும் ஆண்டவர்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த காலவெளியிலும் ஆமென் இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபையுடைய தரிசனத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2026வது வருடத்திலே இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனத்தையும் தேவ ஆவியானவர் நீங்க நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இந்த திருச்சபையுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய கிரியைகள், வானமண்டலத்தில் பொல்லாத கிரியைகள் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை அளவில்லாமல் வெளிப்படுவதாக, உங்க பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படுவதாக, தேவனுடைய இரக்கம் அளவில்லாமல் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உங்க மேலான கிருபைகளுக்காக, மேலான இரக்கங்களுக்காக, மேலான கர்த்தருடைய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையின் மேல் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக, இந்த திருச்சபையின் மேல் ஆண்டவருடைய இரக்கம் இருப்பதாக. ஆண்டவரே, என்ன திட்டத்தோடு என்ன நோக்கத்தோடு இந்த தரிசனத்தை இந்த திருச்சபைக்கு தந்தீரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அப்பா வெறுமையாய் அவனுமை ஆராதிக்கிற ஜனங்களாய் அல்ல, ஒரு திட்டத்தோடு ஒரு தரிசனத்தோடு நாங்கள் செயல்படத்தக்கதாய், நாங்கள் செயல்படத்தக்கதான கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு தருவீராக. ஆமென். திட்டங்களை தருவது நீர் அல்லவோ, ஆமென். தரிசனத்தை தருவது நீர் அல்லவோ, அதை ஏற்ற காலங்களிலே அதை செய்து நிறைவேற்றுகிறவரும் நீர் அல்லவோ. ஆண்டவரே, நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. திட்டங்களையும் தரிசனங்களையும் நோக்கங்களையும் ஆண்டவரே நீர் ஏற்ற காலங்களில் நீங்க நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆண்டு கர்த்தருக்கு சித்தமானால் சந்திக்கப்படாத ஒரு 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த திருச்சபையின் மூலம் 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். இந்த திருச்சபையின் மூலம் ஆமென் 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் திரளான ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் திரள் கூட்டமான ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டு ஆமென் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் ஐக்கியப்படுவார்களாக. ஆண்டவர், அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை இந்த ஆண்டு கர்த்தர் திருச்சபைக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சந்திக்கப்படாத 100 வாலிபர்களை இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை கிறிஸ்துவண்டையிலே நடத்துகிற ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமென். 200 சிறு பிள்ளைகளை இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆண்டவர், 200 சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் போதிக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். பிள்ளைகளை கிறிஸ்துவண்டையில் நடத்துகிற ஒரு மேலான அனுபவத்தை, ஒரு மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம், உங்க இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுடைய திட்டங்கள் அல்ல, எங்களுடைய தீர்மானங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே இரக்கம் செய்யுங்கப்பா. ஆமென். 50 இடங்களிலே வீட்டு சபைகள் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. 50 இடங்களிலே வீட்டு சபைகளை நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஜெப
ஜெபக்குழு தலைவர்கள் எழும்புவார்களாக. ஜாமக்காரர்கள், தேசத்துக்காய் திறப்பில் இருக்கிற ஜாமக்காரர்கள் எழுப்புவீராக. ஆமென். ஜெப கூட்டங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ, ஜெபம் பண்ணுகிறதற்காகவே ஜனங்கள் கூட வேண்டும். ஆமென். ஜெபிக்கிற இடங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடங்கள் அசைந்தது போல இந்த நாட்களிலும் ஆமென். ஆராத்திரிவேலூர், ராமகிருஷ்ணபுரம், அரும்பருத்தி, மேல்புத்தேரி, பூதேரி, பிள்ளவாக்கம் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டு உண்டு பண்ணுவீராக. ஆமென். ஒவ்வொரு ஆமென் சபை மக்களும் அந்த இடத்துல கூடி ஜெபிக்கும் போது அந்த இடங்கள் அசைவதாக, அந்த இடங்களில் பகிரங்கமான அற்புதங்கள் நடப்பதாக. தெரு தெருவாய் சத்தியத்தை சொல்ல போகும்போது அங்கே விடுதலைகள் உண்டாக வேண்டும். அசுத்த வல்லமைகளுக்குள்ளே கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. வியாதியின் அகோரத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசுவானவர் நன்மை செய்கிறவர் அந்த உலகத்திலே சுற்றி திரிந்தது போல நாங்களும் எங்கள் சபை மக்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் நன்மை செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் ஆமென் சுற்றி திரிய ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உம்முடைய சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு, உம்முடைய விசுவாசம் ஜனங்களுக்குள்ளே வெளிப்படக்கூடாதபடிக்கு ஆமென் தடை பண்ணுகிறதான எல்லா பொல்லாத கிரியைகளும், எல்லா சாபத்தின் கிரியைகளும், எல்லா இருளின் கிரியைகளும், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஆமென் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீங்க வெற்றி கொடி ஏற்றும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீங்க ஜெய கொடி ஏற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆண்டு தொடர்ந்து ஆமென் கைப்பிரதி ஊழியங்கள் நடக்க வேண்டும். தெருக்கள் தோறும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். 1-to-1 காஸ்பல் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கைப்பிரதிகளை கொடுத்து ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையிலே நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஆமென். வருத்தப்பட்டு பாரப்பட்டு அவன் மூதாதருடைய சாபத்தினாலே கட்டுகளுக்குள் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்தின் வல்லமைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள், எல்லா நாச மோசத்தின் கிரியைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒரு ஜெயத்தை தருவீராக. ஆவியானவர் ஒரு விடுதலை தருவீராக. ஆவியானவர் ஒரு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் தேசத்தில் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக ஆண்டவரே. நீதியின் வழியிலே நடத்துவாராக. தேவனுக்கு பிரியமான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதான, உம்முடைய சித்தம் நிறைவேற்றத்தக்கதான, உம்முடைய சித்தம் நிறைவேற்றத்தக்கதான நல்ல கிருபைகளை, நல்ல அபிஷேகத்தை ஆவியானவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. கர்த்தாவே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளிலும் ஆமென் சுவிசேஷ கூட்டங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். ஆமென். கிராம ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். தெரு பிரசங்கங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெப தோட்டத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. தேசத்திற்காக, திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக ஜெபிக்கும்படியாய் ஆமென் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்கிற ஜெப தோட்டங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேசத்தின் ரட்சிப்புக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான ஜெப தோட்டங்களை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாலுக்காக ஒவ்வொரு ஜெப தோட்டம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்யற அன்புக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஏற்ற வேளைகளிலே இவளை செய்து நிறைவேற்ற போற அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா, உமக்கு நன்றி, நன்றி தெய்வமே, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் உம்முடைய சமூகத்தில் பண்ணின இந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் ஏற்ற வேளைகளிலே நீங்கள் பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து விட்டு தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள்.
ஒரு வேத பகுதியை நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து படிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 3வது அதிகாரம் 18வது வசனம். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமோர் ஹல்லேலூயா சொல்லுமா. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் இந்த உலகத்துல ஞானம் அடையும்படியாய், உலகத்திலே நல்லா படித்து நல்ல ஒரு மேன்மையான இடத்திற்கு வந்து ஒரு பெரிய பதவியில் அமர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் பட்டங்களை படித்துவிட்டு ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை வர வேண்டும், அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசப்பட்டு இரவும் பகலாக பாடங்களை படித்து அதற்கான தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்று நல்ல பதவிகளில் போகிறார்கள். நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை எடுத்து பாருங்க. அந்த பிள்ளை பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அது வளர வேண்டும் என்று அதனுடைய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அது என்னைக்குமே 10 நாளான குழந்தையா இருந்தால் யாருமே அந்த பிள்ளையை விரும்ப மாட்டாங்க. அது 1 வயசானாலும் அது 1 மாத குழந்தையாகவே இருந்தால் அதை நாம் விரும்ப மாட்டோம். மனிதர்களாகிய நாம் விரும்ப மாட்டோம். 2 வயசுனா அதுக்கேற்ற ஒரு வளர்ச்சி இருக்கணும். 1 வயசுனா அதற்கேற்ற வளர்ச்சி, 3 வயசுல அதற்கேற்ற வளர்ச்சி, 5 வயசுல அதற்கேற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். நமக்கு பிறக்கிற பிள்ளைகளை அதை மாதிரி நாம் எதிர்பார்க்கிறோம். பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். ஒருவேளை அந்த பிள்ளை வளராம இருந்திருந்தா, சரியாக வளர்ச்சி இல்லை அப்படின்னா மருத்துவர்களை போய் பார்த்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை நாம் எடுப்போம். அப்படித்தானே? ஆமா. அப்போ மனிதர்களாகிய நாமே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் என்னைக்குமே அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருந்தான், என்ன ஆகும்? அவனுடைய பெற்றோர் அவன் என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த பையனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிக்கிறான், ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்படித்தானே? அப்போ என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு மனிதன் வளர 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 அவனுடைய அறிவு வளர வேண்டும், அவன் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும் என்று சொல்லி மனிதர்களாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம பார்க்கிற மற்றவர்களையும் நாம் அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அப்படியானால் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்த சந்தேகமும் இல்லையே. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில வளரணும், அவரை அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்குமே ஒரே கிருபையும் என்னைக்குமே ஒரே அறிவும் உடைய மக்களாய் நாம் இருக்கக்கூடாது. அது தேவன் விரும்பவில்லை. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை வளர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு வளருகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அது ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருக்கலாம். ரெண்டுமே ஒரு வளருகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும்
வாழ வேண்டும். அப்போ முதல்ல நம்ம எது வளரணும் அப்படின்னா நம்முடைய ஆத்மா, நம்முடைய உள்ளான மனுஷன்ல நாம் வல்லமையாய் நாம் பலப்பட வேண்டும். உள்ளான மனிதன்லே நாம் வளர வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம சரீரத்துல மட்டும் வளர்ந்தா போதாது. சிலரை பார்த்து சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆமென். ஆளு வளர்ந்துருக்கிறான், ஆனா ஆளு வளர்ந்த அளவுக்கு என்ன வளரல, அறிவு வளரலன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு அவன் வளர்ச்சிக்குன்ற அனுபவம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவு, ஆண்டவராக இயேசுவை பற்றின அறிவு, அவர் யார் என்கிற அறிவு, அவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தார் என்கிற அறிவு, அவர் நமக்கு பாராட்டின கிருபையை குறித்ததான அறிவு. ஆமென். இதெல்லாவற்றையும் அறிகிற ஒரு அறிவு நமக்கு நிச்சயமாய் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் இந்த ஜெபத்திலே நாம் அதைத்தான் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, எங்க சரீரம் வளர்கிறது முக்கியம் அல்லப்பா, அதை பார்க்கலும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாய் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமென். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் போது அவனுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் தானாகவே வளர்ச்சி அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனத்துல நாம் பார்க்கும்போது அநேகரை நாம் அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஆமென். நிச்சயமாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஆமென் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் ஆமென் அவருடைய கிருபையிலும் நாம் இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரிடத்துல கேட்க போறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு இந்த நாட்கள்ல தேவை. ஆமென். 2 பேதுரு 3:18 சொல்லப்பட்டபடி நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆமென் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் ஆமென் நாங்கள் பலனடையத்தக்கதாக, நாங்கள் வளரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் ஆண்டவரே. ஆமென். மனிதர்களாகிய நாங்களே ஆமென் ஒரு வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்ப்போமானால், எங்களை படைத்த, எங்களை உண்டாக்கின, அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த வளர்ச்சியை எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஆமென் சாதாரணமான விஷயம் தானே. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, உங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. நாங்க வளர விரும்புகிறோம் சொல்லுங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த நாளிலே நாங்கள் வளர்ச்சி அடைய விரும்புகிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். எங்கள் பரிசுத்த வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். எங்கள் ஜெப வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஆமென் வளர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை குறித்த அறிவு வளர வேண்டும். என்றைக்கும் நாங்கள் பால் உண்கிற குழந்தைகளைப் போல இராமல் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் திடமான ஆகாரத்தை உட்கொள்ளத்தக்கதான அவன் ஒரு வளர்ச்சி அவன் உண்டாகிறது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஒரு வளர்ந்த அனுபவத்தை தருவீராக, ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு அனுபவத்தை தருவீராக. ஆவியானோர் அப்படிப்பட்டதான நல்ல கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா அந்த நல்ல கிருபைகளை, அந்த நல்ல அபிஷேகத்தை, அந்த நல்ல தெய்வீக ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்மை குறித்த அறிவு, இயேசு கிறிஸ்துடைய கிருபையை குறித்த அறிவு, இயேசுடைய அன்பை குறித்த அறிவை எங்களுக்கு அதிகமாய் வெளிப்பட பண்ணும். அதிகமாய் வெளிப்படுவதாக, அதிகமாய் வெளிப்படுவதாக, அதிகமாய் வெளிப்படுவதாக ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த கிருபை குறித்த அறிவு, அந்த கிருபையில வளருகிற ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த அந்த கிருபையை நாங்கள் நினைக்கத்தக்கதாக, அந்த கிருபை குறித்த அறிவுடைய மக்களாய் ஆமென் எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், நாங்கள் அக்கிரமக்காரராய் இருக்கையில் தேவன் எங்கள் மேல் அன்பு வைத்து, தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி, தேவன் எங்கள் மேல் கிருபை பாராட்டி எங்களுக்கு நீர் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது எங்களால் உண்டானது அல்லப்பா, அது தேவனுடைய ஈவாயிருக்கிறது, அது தேவனுடைய ஈவாயிருக்கிறது, அது தேவனுடைய ஈவாயிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. கர்த்தருடைய கிருபை ஆமென் முடிவில்லாதவை. ஆண்டுடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை, ஆண்டுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். அவைகள் ஒவ்வொன்றும் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. புலம்பல் 3:22 23 சொல்லப்பட்டது போல ஆமென். கர்த்தருடைய கிருபைகள் ஆமென் முடிவில்லாதவைகள். கர்த்தருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. அவைகள் ஒவ்வொரு காலையிலும் எங்களுக்கு புதிதாய் புதிதாய் தோன்றட்டும். கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு புதிதாய் தோன்றட்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையில் வளருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. காலைதோறும் புதிய கிருபையினால எங்களை நீர் நிரப்புவீராக கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமென். கொலோசியர் 1:10 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு பிரியமானவராய் நடந்து எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமாக இருந்து நன்மை செய்கிறவர்களின் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்மையான செயல்களினாலே பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தையும் தேவனை அறிகிற அறிவில் வளரத்தக்கதான ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஆவிக்குரிய அறிவு நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய அறிவு வேணும், ஆவிக்குரிய அறிவு வேணும். மாம்ச பிரகாரமான அறிவை பெருக்கிறதை விட ஆவிக்குரிய ஞானமுள்ள மக்களாய், ஆவிக்குரிய தெளிவுள்ள மக்களாய், ஆமென் ஸ்தோத்திரம், கிருபை குறித்த தெளிவுள்ள மக்களாய் நாம் வளரத்தக்கதான கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவன் சங்கீதம் 119 130 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆமென். உமது வசனத்தின் வெளிச்சம் ஆமென் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வசனத்தின் வெளிப்பாடை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். அது ஏழை ஆமென் அது எளியவர்களுக்கு புத்தியை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பேதைகளுக்கு ஆமென் ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமைகள் வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம், உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கத்தக்கதான ஒரு தெய்வீக கிருபையை, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. Thank you Jesus, thank you Jesus. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசுவை குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவு, ஆழமான ஒரு அறிவு எங்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே. இயேசுவே ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை எங்களுக்கு நீர் தருவீராக. ஒன்றான மெய் தெய்வனாய் இயேசுவை அறிகிற அறிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லை. உலக பிரகாரமான அறிவு இருக்கிறது, உலக பிரகாரமான ஞானம் இருக்கிறது, உலகத்திலே பெரிய பதவியில் இருக்கிற அநேகர் உண்டப்பா. ஆனால் கர்த்தரை குறித்த அறிவில்லாத ஜனங்களாய், கர்த்தரை குறித்த அறிவற்றவர்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் உணர்வில்லாத இருதயத்தோடு சகலவித அசுத்தங்களை நடப்பித்து, சகலவித பொல்லாப்பை நடப்பித்து ஏனோ தானோ என்று வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி. இயேசுவை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்கள் திருச்சபைகள் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் அந்த அறிவற்ற ஜனங்களா இருக்கிறார்களப்பா. ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அந்த அறிவு இல்லையே, ஆண்டவராகிய தேவனை அறிகிற அந்த மெய்யான அந்த உணர்வு இல்லையே ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டாம், அவர்களை அழித்து விட வேண்டாம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது ஆமென் சோத்திர 120,000 ஜனங்களுக்காக நீர் மனம் திரும்பினது போல ஆண்டவரே, மனம் இறங்கினது போல ஆண்டவரே நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். செய்யாறு தாலுக்கால் உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் இறங்குவீராக. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் இறங்குவீராக. எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் இறங்குவீராக. எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஆழமான அறிவு எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகட்டும்.
எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புறமுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவன் பொல்லாங்கன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்காதபடிக்கு, ஜனங்களை திசை கட்டு போக பண்ணாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஜனங்களை கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே இந்த மாவட்டத்தில் வைத்திருக்கிறீங்களே, அந்த ஜனங்கள் சந்திக்கப்படத்தக்கதான வழி வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. இனி காலம் செல்லாது ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவர் பெரிய எழுப்புதலை, பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவரே இந்த திருச்சபை இருக்கிற கிராமங்களிலும் ஆண்டவரே அந்த தாலுகாவிலும் ஆண்டவர் இந்த மாவட்டத்திலும் அந்த மாநிலத்திலும் இந்த தேசத்திலும் கர்த்தர் நடப்பிப்பீராக. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தின் நாலா பகுதிகளிலிருந்து ஆமென் நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் திரள் கூட்டமாய் எழும்பி ஆமென் நாலா திசைகளில் இருந்து ஒரு பெரிய சேனை ஆமென் ரட்சிக்கப்படத்தக்கதாக, மனம் திரும்பத்தக்கதாக, ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் ஜனங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை அறிகிற அறிவுடைய ஜனங்களாய் மாற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஜனங்களாய் மாற்றும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஆமென் இந்த அறிவுல குறைபட்டிருந்தால் அவர்கள் இன்னும் அதிகமாய் தேவனை குறித்த அறிவை அடையத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆமென் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே தேவனோடு ஒரு நெருங்கின அனுபவத்தை தருவீராக. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்ததான அறிவு இயேசு கிறிஸ்து ஆமென் மரித்தவராய் அல்ல, ஆமென் அவர் மௌனத்தில் இறங்குறவராய் அல்ல, ஆமென் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், அந்தகாரத்தின் கிரியைகளை ஜெயித்தவராய், சாபங்களை ஜெயித்தவராய், பாரம்பரிய கட்டுகளை ஜெயித்தவராய், ஆமென் எல்லா ஆமென் பாரம்பரியமான ஆமென் கட்டுகளில் இருந்து சாபங்களில் இருந்து அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து ஒரு வெற்றி வேந்தனாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் இன்னும் அறியத்தக்கதான ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. அந்த கிருபையை தருவீராக. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே கர்த்தர்களை நிறைத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவுடைய ஜனங்களாய் நாங்கள் வாழுகிறதற்கு தேவன் கிருபை தருவீராக. ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை தாரும். வார்த்தையில் நிலைத்திருக்கத்தக்கதாக, வசனத்தில் வளரத்தக்கதாக, வசனத்தை குறித்த அறிவுடைய மக்களாய், வசனத்தை குறித்த ஞானமுள்ள மக்களாய், ஆமென் சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவுள்ள மக்களாய், ஆண்டவரே சத்தியத்திலே வளருகிற ஜனங்களாய் ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். எத்தனையோ வருடங்கள் நாங்கள் திருச்சபைக்கு வந்தாலும் அந்த வசனத்தை குறித்ததான அறிவு குறைந்த ஜனங்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராகிலும் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் இருந்தா இந்த காலவேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து ஆமென் சத்தியத்தை அறிகிற ஒரு நல்ல அறிவை கொடுப்பீராக. உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு நல்ல தெய்வீக அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தினால ஆமென் அவர்களை பரிசுத்தமாக்கும் உமது வார்த்தையே சத்தியம். யோவான் 17:17 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையிலே நாங்கள் பலனடையத்தக்கதாக, எங்களை பரிசுத்தமாக்குகிற வார்த்தையிலே நாங்கள் வளரத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை கர்த்தர்
கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. பரிசுத்தம் உண்டாக்குகிற வசனங்களில் நாங்கள் வளர வேண்டும். பரிசுத்தம் உண்டாக்குகிற வார்த்தையிலே நாங்கள் வளர வேண்டும். வார்த்தையிலே நாங்கள் வளரத்தக்கதாக, வசனத்தில் வளரத்தக்கதாக, வசனத்தை குறித்து சரியான ஒரு புரிதல் உள்ள மக்களாய், வசனத்தை ஆமென் பாவத்தை குறித்தும் ஆமென் பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தெய்வீக வசனங்களை குறித்ததான ஒரு தெளிந்த அறிவை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் ஜெபத்தில் வளரத்தக்கதாக, ஜெபத்தில் வளர்ச்சி அடையத்தக்கதாக இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவராகிய தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீரே, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீரே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீரே. அந்த அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஆமென். ஒரு நாளிலே 1 மணி நேரம் மட்டுமல்லப்பா, ஆமென், 1 மணி நேரம் மட்டுமல்ல, ஆமென், இந்த நாளிலே எங்களுக்கு எப்பப்ப ஆமென் ஸ்தோத்திரம் அநேக மணி நேரம், அநேக வேளைகள் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற மக்களாய் கர்த்தர் எங்களை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரித்துக் கொள்ளும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகும். ஜெபத்தில் நாங்கள் வளரத்தக்கதாக, ஜெபத்தில் வளரத்தக்கதாக, வசனத்தில் வளர்கிறோம் நிறுத்தி விடாதபடிக்கு ஆமென் வசனத்திலும் ஜெபத்திலும் வளர்ச்சி அடையத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்திலும் ஜெபத்திலும் வளரத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர்களுக்கு தருவீராக. அவங்க நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:17 சொல்லப்பட்டபடி ஆண்டவரை இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எங்கள் திருச்சபையை நடத்துவீராக. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். இடைவிடாமல் தேவனோடு ஐக்கியப்படத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆமென். ஜெபத்துல வளர, ஆமென், வார்த்தையில வளர, வசனத்துல வளர ஆண்டவர் கிருபை தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கேற்ற பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் வளரத்தக்கதாக, அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் நிரம்பி இருக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. பரிசுத்தத்தில் வளருகிற அனுபவம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் வளர்ச்சி உண்டாவதாக, பரிசுத்தத்தில் வளர்ச்சி உண்டாவதாக. ரோமர் 6:14 சொல்லப்பட்டபடி பாவம் உங்கள் மேல் ஆண்டு கொள்ளாதிருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் எங்களை ஆளக்கூடாது. பாவம் ஆமென் எங்கள் வாசற்படியிலே படுத்திருக்க கூடாது. ஆமென். பாவம் எங்கள் எலும்புகளிலே ஆமென் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்திற்கு நேராய் அந்த பரிசுத்தத்திலே வளரத்தக்கதாக தேவனுடைய கிருபையினாலே எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும், எல்லா சாத்தானிய சக்திகளையும், எல்லா இருளின் கிரியைகளையும் நாங்கள் அகற்றி போட்டு ஆமென் பரிசுத்தத்திலே வளரத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் எங்களுக்கு நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைய, பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைய ஆண்டவர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, அடுத்தபடியாக நாங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டபடி அவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தில் வளர்ச்சி அடையத்தக்கதாக நான் விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசத்தை ஆமென் நீங்கும்படி, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஆமென் மார்க் 9:24 படிக்கிறது போல ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசங்கள் நீங்கட்டும், எங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடையட்டும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசம் பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை பெருகட்டும், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகட்டும். ஆமென். வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை பெருகட்டும், வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகட்டும். ஆமென். தேவனுடைய கிரியைகளை நாங்கள் மட்டுப்படுத்தாதபடிக்கு அந்த வசனத்தில் வளரத்தக்கதாய், அந்த வசனத்திலே ஆமென் நாங்கள் ஆமென் மேன்மேடையத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் வளர
வேண்டும், விசுவாசம் வளர வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது ஆண்டவரே, எங்களுக்கு முடியாது ஆண்டவரே. விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். பரிசுத்த ஆவியில் வளரத்தக்கதான ஒரு அனுபவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியில வளர்ச்சி உண்டாக வேண்டும். தேவனுடைய ஆவியினால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நடக்கிற ஒரு அனுபவம் வேணும் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியில வளரத்தக்கதாக, பரிசுத்த ஆவியில வளரத்தக்கதாக, பரிசுத்த ஆவியில வளர்ச்சி அடையத்தக்கதான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். பரிசுத்த ஆவியில நிரம்பி வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியில ஒரு நாள் வாழ்ந்து விட்டு மற்ற நாட்கள் எங்கள் மனம் போனபடி வாழாதபடிக்கு ஆமென் பரிசுத்த ஆவியில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சோதனைகளில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆமென் ஸ்தோத்ரம். சோதனைகளில் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபை வேணும். யாக்கோபு 1:2-3 வசனங்களில் சொல்லப்பட்டபடி ஆமென் நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ரோமர் 5:3-4 வசனங்கள் சொல்லுகிறது ஆமென் பாடுகள் பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கஷ்டங்களை பார்த்து, பாடுகளை பார்த்து ஆமென் நாங்கள் கலங்கி போகாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு எங்கள் விசுவாச பரீட்சையானது ஆமென் ஜெயம் பெறும்படியாய் நாங்கள் பொறுமையோடு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோதனைகளை நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை தாரும். சோதனைகளை கண்டு பயந்து ஓடாதபடிக்கு, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதபடிக்கு அவைகளை நிலை நின்று அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போதும். ஆமென். ப்ராப்ளம்ஸை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோதனையை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக, விடுதலையை தருவீராக. எதிர்த்து நின்று மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக, தருவீராக ஆண்டவரே, தருவீராக, தருவீராக. ஆமென் ஸ்தோத்திரம். ரோமர் 8:29 வசனத்தில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவை போல நாங்கள் மாறும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கிறிஸ்துவை போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து அந்த திவ்ய சுபாவங்கள் எங்களுக்குள்ள வரட்டும். எங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து வாழாதபடிக்கு ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த மேலான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. இயேசுவை போல எங்களை நீர் மாற பண்ணுவீராக. எங்கள் வாழ்க்கை அப்படி மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். எங்கள் சுபாவங்கள் மாற வேண்டும். எங்கள் எண்ணங்கள் மாற வேண்டும். எங்கள் செயல்பாடுகள் மாற வேண்டும். எங்கள் பார்வை மாற வேண்டும். எங்கள் சிந்தனை மாற வேண்டும். ஒரு ஆவிக்கேற்ற சிந்தையுடைய மக்களாய் தேவனங்களை நிலைநிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த சாயலுக்கு ஏற்றபடி, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்றபடி நாங்கள் மாறத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பழைய மனுஷனை ஆமென் அவருடைய கிரியைகளை நாங்கள் களைந்து போடத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆமென். எபேசியர் 4:22-23-24 வசனங்களை சொல்லப்பட்டபடி பழைய மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் நாங்கள் களைந்து போட்டு ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் மாறும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஒரு மரம் வளரும் போது, அது வளர்ச்சி அடையும் போது அதனிடத்திலிருந்து நல்ல கனிகள் வெளிப்படுமே ஆண்டவர். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. நாங்கள் வளர்ச்சி அடையும் போது ஆவிக்குரிய கனிகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. பொறுமை பெருகட்டும் ஆண்டவரே.
ஆமென் இச்சையடக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆமென் கீழ்ப்படிதல் பெருகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷம் பெருகட்டும். ஆமென் நம்பிக்கை பெருகட்டும். விசுவாசம் பெருகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவிக்குரிய எல்லா கனிகளும், எல்லா ஆவியின் கனிகளும் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். உலகத்துக்கு ஒளி உள்ள மக்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவர். அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென் சோத்ரம். தாழ்மையில வளரத்தக்கதான கிருபை. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, தேவன் நம்மை உயர்த்த உயர்த்த உயர்த்த, தாழ்மை உள்ள மக்களாய் தாழ்மையில இன்னும் அதிகமாய் தாழ்மைப்பட, இன்னும் அதிகமாய் தாழ்மைப்பட, இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிகிற ஒரு அறிவை கர்த்தர் தருவீராக. அந்த அறிவுடைய மக்களாய் எங்கள் மனதை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள, எங்கள் மனதை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்னது என்று அறியும்படிக்கு எங்கள் மனம் புதிதாகப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பத்தக்கதாகவும் அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி செவ்வையான பாதையில் நடக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வருகிறார்கள். ஆனால் சில காலத்திலே அவர்கள் வளர்ச்சியற்றவர்களாய், ஆமென், அந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் ஆமென் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை இழந்தவர்களாய் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள், பின்மாற்றத்தில் போகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. விசுவாச வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் சொன்னீரே. நாங்கள் உம்முடைய வேதத்தில், உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபை ஆண்டவர் தாங்க இயேசுப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வளர்ச்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். எங்கள் விசுவாச வாழ்க்கை நாளுக்கு நாள் கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அநேகரை ஆதாயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் மாற்றும் ஆண்டவரே. அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை மாற்றும். எங்கள் வாழ்க்கை நிமித்தம் அநேகர் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கை நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய அன்புக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆமென் அபரிதமாய் ஆமென் தம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் கேட்டிருக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் ஆமென் கிருபையாய் எங்களுக்கு ஏற்ற வேளைகளை நிறைவேற பண்ணுவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் ஆமென் ஒரு நன்மைகளும் குறைபடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்திலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவனுடைய பிள்ளைகளை நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி உம்முடைய பிள்ளைகள் ஒருவர் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவன் உபாகமம் அவன் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நீ ஆமென் நகரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி இந்த ஜெப
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்பட்டபடி ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்தின் மேல் நாங்கள் எங்கள் விருப்பத்தை வைக்க கூடாது, பணத்தின் மேல் எங்கள் ஆசையை வைக்க கூடாது. எங்கள் ஆசை எல்லாம் எங்கள் தேவனை அறிகிற அறிவுடைய மக்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும். அப்பா, தேவனை குறித்த அறிவுடைய மக்களா நாங்கள் இருக்க வேண்டும். ஆமீன். கர்த்தர் தேவையானதை தருவார். ஆமீன். ஆனால் அதன் மேல் நாம் நாட்டம் வைக்காதபடிக்கு, அதன் மேல் நாம் விருப்பத்தை வையாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போற அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான எல்லா நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. நீசனன் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளரத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை நாங்கள் இந்த காலவெளியிலே வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமான கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் அந்த கிருபைகளை தாரும். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இரத்த கொட்டைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும். நீர் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.